ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது எக்ஸ்பெஷலி இந்த பிளாஸ்டரிங் ஒர்க் போயிட்டுருக்கும்போது சின்ன சின்ன டிப்ஸு, அதுக்கப்புறம் ஷட்டரிங் ஒர்க் பண்ணும்போது, மோல்டு போடும்போது நாங்கள் என்னென்னலாம் மிஸ் பண்ணோம், எதெல்லாம் பார்க்க தவறிட்டோம் அப்படின்ற ஒரு சில எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போது கட்டுற வீடுங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்லி பில்லர் போட்டு தான் வீடு கட்டுறாங்க. ஏன்னா பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பில்லர்னாலே சில வீட்டில் கிராக் வரும்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க. நம்ம யூஸ்வலாக வீடுங்கள்லாம் சீக்கிரமாக கட்டி முடிக்கணுன்றதுக்காக அவசரப்படுத்திட்டு அவசர அவசரமாக வீடு கட்டிடுவோம். ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா பில்டிங்கில் அங்கங்கே கிராக்ஸ் வர்றது தெரியும். இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் அண்ட் ஃபாலோஸ் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இன் ஃப்யூச்சரில் வந்து கிராக்ஸ் வராமல் தடுக்கலாம். அப்படி பில்டிங்கில் கிராக் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராக் ஸ்டாப் ஃபைபர் மெஸ், அதாவது இது பேர்லேயே இருக்குது கிராக் ஸ்டாப்பர். ஸோ பில்டிங்கில் இன் ஃப்யூச்சரில் உங்களுக்கு பில்டிங்கில் எங்கேயுமே கிராக்ஸ் வரக்கூடாதுன்னா, இப்போ பூசு வேலை பண்ணுறோம்ல, இப்போ எல்லா வீடுங்கள்லேயுமே பில்லர் போட்டு தான் வீடு கட்டுறாங்க. காங்கிரீட் பில்லருக்கும் ரெட் பிரிக்குக்கும் இன் பிட்வீன் காண்டாக்ட் நல்லா இருக்கணும்னா இந்த கிராக் ஸ்டாப் ஃபைபர் மெஸ்ஸை வந்து பிளாஸ்டரிங் ஒர்க் போயிட்டுருக்கும் போது இந்த மாதிரி செவரில் வச்சு பூசிடுவாங்க, அதாவது பிளாஸ்டர் பண்ணிவிடுவாங்க. இது இப்போ மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா, இதுக்கு முன்னாடியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடியும் பில்டிங்கில் யூஸ் பண்ணலாம். அது எப்போன்னா பில்லர் கட்டும்போது அதுக்கு ஒட்டியே வந்து ரெட் பிரிக் வச்சு வரி ஏற்றுவாங்கள்ல, பில்டிங் செவரெல்லாம் ஏற்றுவாங்கள்ல, அப்பயும் வந்து இன் பிட்வீன் ரெட் பிரிக்குக்கும் காங்கிரீட் பில்லருக்கும் நடுவில் வச்சுட்டு இதை இந்த மெஸ்ஸை வச்சு பண்ணுவாங்க. அப்படியும் பண்ணலாம். இல்லையா நம்ம வீட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் பீம் வருதோ, எங்கெங்கெல்லாம் ஸ்லாப்ஸ் வருதோ, எங்கெல்லாம் நம்ம காங்கிரீட் பில்லர்ஸ் யூஸ் பண்ணுறோமோ, ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் எங்கெங்கெல்லாம் நமக்கு காங்கிரீட் பில்லர்ஸ் அண்ட் பீம்ஸ் வருதோ அங்கெல்லாம் இந்த கிராக் ஸ்டாப் ஃபைபர் மெஸ்ஸை நம்ம யூஸ் பண்ணோம்னா இன் ஃப்யூச்சரில் பில்டிங்கில் கிராக்ஸ் வராது. அதே மாதிரி இன்னொரு டிப் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது மோல்டு போடும்போது வீட்டுக்கு ஷட்டர் அடிப்பாங்கள்ல, கம்பி அடித்து, அப்படி அடிக்கும் போது வந்துட்டு அந்த ஷட்டரோட மர பலகையை வந்து கோணல் மாடலாக அடித்து வச்சுருக்காங்க. அதனால் வந்து காங்கிரீட் வந்து ஒழுங்காக அமையலை. அதாவது ஒரு மாதிரி செங்குத்தாக பில்டிங்கில் அப்படியே உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இது நாங்கள் கட்டியிருக்கிறது வந்து சிங்கிள் அப்ஸ்டர், கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்று, ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒன்று. ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இப்படி பண்ணியிருக்காங்க. நாங்கள் கவனிக்கவே கிடையாது. அப்புறம் பூசும் போது தான் அந்த பிளாஸ்டரிங் ஒர்க் பண்ணுறவங்க சொல்லியிருந்தாங்க இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது வந்து பில்டரோட தப்பு கிடையாது. ஆனால் அவர் வந்து நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷட்டரெல்லாம் ஒழுங்காக அடிச்சிருக்கா, கம்பி ஒழுங்காக கட்டியிருக்கான்னு செக் பண்ணியிருக்கணும். இது வந்து எப்படி இருக்கும்னு தெரியல. இன் ஃப்யூச்சரில் ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு இதுலேருந்து ஏதாச்சும் கிராக் வந்து பில்டிங் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லா பில்லர்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் அடிச்சிருக்கிற இடம்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் சில பார்த்தவங்களும் வீட்டுக்கு வந்தவங்களும் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இதெல்லாம் ஒழுங்காக பண்ணாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வீடு கட்ட போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஷட்டர் அடிக்கிறவங்க பில்டிங்கெல்லாம் ஃபஸ்ட்டு போய் பாருங்கள், அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் கேளுங்க, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேளுங்க. பில்லர்ஸோட எப்படி அவரோட பில்டிங்ஸ் எல்லாம் நல்லா கட்டியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் கேட்டு பார்த்து இது பண்ணாமல் மறந்துட்டோம். நாங்கள் என்னன்னா லோன் அப்ரூவ் ஆகிடுச்சு, அதனால் சீக்கிரமாகவே லோன் வந்துட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ வந்து வருத்தப்படுறோம். சில பிரச்சனைகள்லாம் இப்பயும் போயிட்டுருக்கு, அது வெளியில் சொல்ல விரும்பலை. ஆனால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து பில்டிங்கை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஏன் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா வீடு கட்டிகிட்ருக்கவங்க போய் கேட்டாங்கன்னா இதே ஒரு இதை சொல்கிறாங்க, இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, ஒழுங்காக பில்டிங் தர்றதில்ல, கையில் காசு வச்சுட்டு ஆட்களை வந்து தேடுற மாதிரி இருக்குது. வந்து செய்யுங்க கான்ட்ராக்ட் படி போட்டதுமே நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா கான்ட்ராக்டை மீறியே எக்ஸ்ட்ரா தான் தர பார்க்குறாங்க. ஆனால் வெளியில் போய்ட்டு அந்த பில்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை வீட்டு ஓனர் தான் காசு கொடுக்க மாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள், நாங்கள் எங்கேயா காசு கொடுக்க மாட்டேன்றோம் அப்படின்ற ஒரு மனக்குமரல் தான் போயிட்டுருக்கு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா கிராக் ஸ்டாப் ஃபைபர் மெஸ், இது அரௌண்ட் ஒரு 800 ஒரு 1000 ரேஞ்ச் தான் வருது. இதுக்கு சில அளவுகளும் இருக்குது. ஆனால் நம்ம போய் இப்படி பூசு வேலை பண்ணுறோம், மெஸ்ஸு கொடுங்க அப்படின்னு கேட்டாலே தராங்க. ஸோ இந்த மாதிரி மெஸ்ஸை வந்துட்டு பில்லர் டு பில்லர் எங்கே பில்லருக்கும் ரெட் பிரிக்குக்கும் சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி பூசிட்டோம்னா இந்த கலவை எடுக்கிறாங்கள்ல, அதை எடுத்துகிட்டு லைட்டாக இப்படி பூசி விட்டாலே அது வந்து நின்றுக்குது. பூசு வேலை பண்ணும்போது லைனாக இப்படி செவுரு முழுக்க பூசிட்டு வந்துடுவாங்க. ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராமில் வந்து நான் வீடு ரிலேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் டிப்ஸு வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். என் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாவே வீடு ரிலேட்டட் தான் வந்துகிட்டே இருக்கும். அப்படி நான் பார்த்து வச்சு சேவ் பண்ண வீடியோ தான் இது. இந்த மாதிரி ஒரு மெஸ் இருக்குது, இது வந்து நீங்கள்
பூசினா வந்து கிராக் வராமல் ஸ்டாப் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ படித்து வர இன்ஜினியருங்க ஒரு இன்ஜினியர் நம்ம வீடு எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இது எல்லாமே தெரியுது. நிறைய பேர் அந்த கலவையில் வந்து பிளாஸ்டிங் பண்ணும்போது அந்த கலவையில் லிக்விட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. இன் ஃப்யூச்சர் சேஃப்டிக்காக அட்வான்ஸ்டு டெக்னிக்கலாக நிறைய வந்துருச்சு. ஆனால் நாம் வந்து இந்த மாதிரி ரூரல் ஏரியாவில் இல்லை பழைய மேஸ்திரிங்க அவங்கக்கிட்டெல்லாம் இதை பற்றின அவேர்னஸ் எல்லாம் இன்னுமே கிடையாது. நம்ம ஒரு வீடியோ காமிச்சு இல்லை இப்படியெல்லாம் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு நம்மளே இது சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியுது. இந்த மெஸ்ஸுமே அவங்க எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணது கிடையாது. நாங்கள் தான் வந்துட்டு ஒவ்வொரு முறையும் கேட்போம் பண்ணிங்களான்ட்டுன்னு. அதுக்கப்புறம் ஒரு ரூமில் கூட அவங்க பண்ண மிஸ் பண்ணிட்டாங்க. கேட்டால் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேட்டால் இல்லை இது இங்கே வர்றதில்ல, அது இன்னொரு இடத்துல தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் வேலை தான். இது 2 ஆள் பிடிச்சிட்டு இது பூசிட்டோம்னா அவங்க யூஸ்வலாக பண்ணுற வேலையை தான் பூசிட்டு வந்துடணும். ஆனால் அவங்களுக்கு என்னவோ அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு என்னன்னு தெரியல. நம்ம ஒவ்வொரு தடவையும் போய் கேட்க வேண்டியது இருக்குது. நான் சொன்னேன் இந்த மாதிரி சீலிங் டூ பிரிக்குக்கும் நடுவில் வச்சு அதை பண்ணணும். ஏன்னா நான் 2-3 வீடியோ பார்த்தேன். அவங்க வந்துட்டு கேட்டால் இல்லை அதுலெல்லாம் இல்லை அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு என்னமோ தெரியாத மாதிரி. அப்போ நான் வீடியோ போட்டு காமிச்சதுக்கப்புறமா இப்போல்லாம் இப்படி பண்ணுறாங்க போல், ஆனால் தேவையில்லை இருந்தாலும் சரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிளாஸ்டரிங் ஒர்க் போயிட்டுருக்கு அந்த டைம்லேயே சில வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், சர்ச் பண்ணி பில்லர்ஸ்கிட்டே நீங்களே வந்து சொல்லுங்கள் இப்படி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் அவங்களுக்கு வந்து 10ல் 11வது வீடு. அவங்களுக்கு சடனாக வீடு நின்று போனால் கூட அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா இன்னொருத்தவங்க அவங்களுக்கு கிடைப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு இன்னொரு வீடு கிடைக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்துட்டு பார்த்து வச்சு உங்கள் பில்லர்கிட்ட சொல்லுங்கள். ஆஃப்டர்நூனுக்கு மேலே நான் வீட்டுக்கிட்ட வந்துடுவேன். ஒர்க்கர்ஸ் என்னென்ன வேலை பார்க்குறாங்க, இது ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க போன பின்னாடி வீட்டுக்கு தண்ணி விட்டுட்டு போவேன். சம்டைம்ஸ் வந்துட்டு மழை வந்துச்சுன்னா விட மாட்டேன். பட் உள்ளெல்லாம் இப்போ பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வெளியே மழை வந்தாலுமே உள்ளெல்லாம் தண்ணி விடுறது வந்து மஸ்ட்டு. அதனாலேயே வீட்டுக்கு வந்து தண்ணி விட்டதுக்கப்புறமா வீடு எப்படி இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ வந்து நாங்கள் எந்த டிசைனும் போடல, நிச் ஏரியா டிசைன் அப்படி எதுவுமே போடல. ஏன்னா எங்களுக்கு என்னென்னா இப்போ வீடு முடிச்சு கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கோம். ஏன்னா கான்ட்ராக்ட் படி தான் நாங்கள் போட்டது. கான்ட்ராக்ட் படி அவங்க கொஞ்சம் டிசைனெல்லாம் வச்சு தரணும். ஆனால் நாங்கள் எங்களை வந்து கேட்கல. ஏன்னா இது எப்படின்னா அந்த டிசைனெல்லாம் வச்சா தனி காசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சும்மா ஒரு டிசைன் வச்சா கூட இல்லை அதெல்லாம் கான்ட்ராக்டில் வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா அதுக்கு பேசாமல் ஏதாச்சும் பொருள் வாங்கி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இவங்கக்கிட்ட ஏன் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சின்னதாக ஒரு டிசைன் வச்சா கூட அது 1 நாள் 2 நாள் 1 வாரம் பண்ணுறாங்க. இந்த ஜன்னலுக்கெல்லாம் பாக்ஸ் மாதிரி டிசைன் வைப்பாங்கள்ல அந்த மாதிரி கேட்டிருந்தோம். அதுக்கே 1 வாரம் கிட்ட எழுதுறாங்க. செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு எங்களுக்கெல்லாம். சரி நீங்கள் வீடு முடிச்சு விடுங்க, ப்ளைன் சேவராகவே முடிச்சு கொடுங்க, நாங்கள் எல்லாம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டுருக்கு. இப்போ அதுலேயும் வந்து நடுவில் ஒரு பிரச்சனைனால வந்து வீடு இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ 1 வீக் ஆச்சு ஸ்டாப் பண்ணி. அது என்னன்னு தெரியல. பில்டர் கேட்டால் அவர் ஒரு பக்கம், என் வீட்டுக்காரர் ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ் ஆகுறாரு. அதனால் வந்துட்டு சரி இப்போ கொஞ்ச நாள் நின்றா கூட நிற்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நாங்கள் போட்டிருக்க தண்ணி மோட்டார் வந்து ஹெவி ப்ரெஷரில் வருது. கொஞ்ச நேரம் தண்ணி விட்டாலுமே தமன்னு தண்ணியெல்லாம் கீழே தேங்கிடுது. அதனால் இப்போ வேலை செய்கிறவங்கலாம் சிமெண்ட் மோட்டார்லாம் அப்படி வச்சுட்டு போயிடுறாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து விடுற மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் வந்து காலை மாட்டிட்டோம்னா நம்மளே கவுந்து விழுந்துருவோம். எங்கே பார்த்தாலும் கம்பிங்க அந்த மாதிரி தான் இருக்குது. எங்கேயாச்சும் தவறி விழுந்தால் என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். நடந்து போகிறது கூட அப்படி நிதானமாக தான் நடந்து போவேன். எங்கேயாச்சும் வலிக்கு வந்துட்டு எதாச்சும் மூட்டிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதாங்க என்னோடய ஃபேவரட் பிளேஸ். இது வந்து ஒரு பின்ட்ரெஸ்ட் இன்ஸ்பயர்டில் நான் கொஞ்சம் டிசைன் வேணும் நம்ம வீட்டில் நியூவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது வந்து எங்களோட பால்கனி பெட்ரூம்லேருந்து வெளியில் வந்து அப்படி ஒரு கார்டன் செட்டப் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு உட்காந்து பார்க்க ஒரு வியூ வேணும், கூலாக ஒரு காஃபியோ டீயோ குடிக்கிறதுக்கு ஒரு கூல் பேஸ் வேணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து அந்த மாதிரி ரவுண்ட் ரிங்கை வச்சுட்டு அதில் கொஞ்சம் கிளாஸ் டோர் வைக்கிற மாதிரி பிளான் இருக்குது. யூபிவிசியில் தான். ஸோ இதுதான் எங்களோட மேலே இருக்க மாஸ்டர் பெட்ரூம். இந்த பக்கம் இருக்கிறது கெஸ்ட் பெட்ரூம். இதுதான் எங்களோட பெட்ரூம். கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது, அது என் மாமியாருக்கு. இதுதான் எங்களோட பெட்ரூம். இதில் வந்து அட்டாச்டு பால்கனி ஒன்று இருக்குது. அதுதான் என்னோடய ஃபேவரெட்டே. ஆனால் வந்துட்டு அது டெக்கரேட் பண்ணுற அளவுக்குனா பட்ஜெட் இல்லை. ஆனால் இருந்தாலும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ஒரு 30 இயர்ஸ்க்கு நெக்ஸ்ட் இயர்ஸ்க்கு நாங்கள் வீடே கட்ட போகிறதில்ல. ஸோ கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கணுன்றதுக்காக இந்த பால்கனி வியூ வச்சுருக்கோம். இந்த பால்கனி வியூ வச்சதுனால வந்துட்டு
பாத்ரூம் வந்து வெளியில் போயிடுச்சு. ஆக்சுவலாக உள்ளே இருக்கிற மாதிரி தான் பிளான் என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். பாத்ரூம் உள்ளே இருந்தால் வந்துட்டு பால்கனி வியூ கிடைக்காது, பால்கனி வியூவும் நல்லா இருக்காது. அது பாத்ரூமை க்ராஸ் பண்ணி பால்கனி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் அப்படி வேணான்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கிட்ஸ் பெட்ரூமுக்கும் எங்களோட மாஸ்டர் பெட்ரூமுக்கும் நடுவில் வந்து பாத்ரூம் வச்சிட்டோம். இன்கேஸ் கெஸ்ட்டு வர போகிறாங்க அப்படின்னா கூட 2 பேருக்கும் காமனாக வந்துட்டு இந்த பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ மேலேருந்து கீழே ஸ்டெப்ஸ் இறங்கி வந்தோம்னா கீழே ஒரு ஹாலு, கிச்சனு, ஒரு பெட்ரூம் இருக்கும். இது நான் சொன்னல பின்ட்ரெஸ்ட் இன்ஸ்பயர்டு. இந்த வியூ கட்டும்போது கூட இந்த மலையே தெரியல. ஆனால் இந்த ரிங்கெல்லாம் செட்டப் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் இந்த மலை அதில் அழகாக தெரியும் அப்படியே. ஒரு நாள் நான் வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தேன். சும்மா அந்த ஸ்டெப்பில் உட்காண்ட்ருந்தேன். அப்போ எதர்ச்சியாக மேலே பார்க்கும்போது அப்படியே அந்த தென்னை மரத்து இலைக்கும் அந்த மலைக்கும் செம்ம வியூவாக இருந்துச்சு. அப்போலேருந்து இப்போ வரைக்குமே இது எனக்கு ஃபேவரட் பிளேஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக மேலே ஒரு கார்டன் செட்டப் இருக்குது. அதை நான் எங்கேருந்து இன்ஸ்பயர்ட் பண்ணேன்னா மைத்து விலாக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்து அந்த மாதிரி மேலே டெரஸில் ஒரு கார்டன் செட்டப் வச்சுருப்பாங்க. அவங்களோட இன்ஸ்பிரேஷனில் தான் நான் இங்கே ஒரு கார்டன் செட்டப் பண்ணியிருக்கேன். இன் ஃப்யூச்சரில் வந்து அதை அப்டேட் பண்ணுறேன். இப்படி மேலேருந்து இறங்கி வந்தோம்னா இந்த பக்கம் ஒரு கிழக்கு வாஸ்கால் வச்சுருக்கோம். அதில் வந்து கிச்சன், இந்த பக்கம் பூஜா கேபினட் தான் வைக்கிறோம். நாங்கள் பூஜா ரூம்ஸ் செட் பண்ணல. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்க, இந்த மாதிரி வந்து ஹவுஸ் நிறுத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அது வந்து இவர் தான், இவங்க டீம் தான். ஒரு நாளைக்கு 9 பேர்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா நாங்கள் கான்ட்ராக்ட் போட்டுருப்போம்ல பில்டரு, அவர் தான் இந்த வீடு ஃபுல்லாக கட்டுற வரைக்குமே அவங்களோட வேலையாட்கள் தான் வந்துட்டு செஞ்சிட்ருந்தாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் கான்ட்ராக்ட் போட்டது வந்துட்டு நாங்கள் 7 lakhsக்கு கான்ட்ராக்ட் போட்டு கொடுத்தோம். மெட்டீரியல் கான்ட்ராக்ட் கிடையாது, மெட்டீரியல் நாங்கள் எடுத்தது. அதனால் பில்டிங் கான்ட்ராக்ட் மட்டும் ஸ்கொயர் ஃபீட் வந்து 37க்கு 3700க்கு போட்டோம். இதில் வந்துட்டு எந்த எலிவேஷன் டிசைனெல்லாம் எதுவுமே வராது. சப்போஸ் ஏதாவது டிசைன்னா எக்ஸ்ட்ரா நாங்கள் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு இப்போது வீடெல்லாம் கட்டி முடிச்சிட்டோம். பிளாஸ்டரிங் ஒர்க்கு பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு 5,60,000 கிட்ட வாங்கிட்டாங்க. அப்பப்போ வாங்குறது, நான் முடிச்சு கொடுத்துட்றேன், கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டாங்க. சரி நாங்களும் விட்டுட்டோம். சரி கான்ட்ராக்டர் தானே, வந்து பண்ணி காசு கொடுத்தா தான் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பிளாஸ்டரிங் ஒர்க்கு வந்து ஆளே வர கிடையாது. கிட்டத்தட்ட எங்களுக்கு 2 மாதம் கிட்ட அப்படியே ட்ராப் அவுட் ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா நாங்கள் லோன் போட்டு வீடு கட்டுறது. இப்போ லோனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து மந்த்லி நாங்கள் 15,000 வந்து பே பண்ணுறோம். அது வந்து நாங்கள் வீடு ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இன்னுமே நாங்கள் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் லோன் போட்டவங்களுக்கு தெரியும். ஒன்ஸ் கிரகப்பிரவேசம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ணுவாங்க. அது வரைக்குமே அவங்க கொடுக்குற அமௌண்ட் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டில் தான் போகும். அதனால் மந்த்லி எங்களுக்கு வந்து 15,000 இன்ட்ரெஸ்ட் போகுது. அது எல்லாமே பில்டர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துட்டோம். அவர் வந்து காலையில் ஃபோன் பண்ணால் ஆளுங்க வரலையா அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. வெளில வரல சார் அப்படின்னா, வரேன்ப்பா, அனுப்புகிறேன்ப்பா, இன்னைக்கு அனுப்புகிறேன், நாளைக்கு அனுப்புகிறேன் அப்படின்னே கதை சொல்லிகிட்ருப்பார். நாங்களும் விட்டு கொஞ்சம் நிறைய எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு கொஞ்சம் கோவமெல்லாம் பேசிவிட்டு கராராக பேசிவிட்டு, இல்லை நீங்கள் வந்து விட்டு வெளியே போயிடுங்க, நாங்கள் வேறு ஆளை வச்சுக்கிறோம் அப்படி இப்படின்லாம் பேசிட்டு, இல்லைப்பா நான் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு ஒரு டீம் அனுப்புகிறேன். வீக்லி ஆகிற செலவு வந்து நீ கூலியாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொன்னார். சரி எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னால், சரி ஆளுங்க வந்தால் போதும், எக்ஸ்ட்ரா காசு கூட போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீம் வந்தாங்க. ஆனால் இந்த டீம் வந்ததுக்கு வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவங்கள விட இவங்க வேலை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. இதில் 2 வயசானவங்க தான் இருப்பாங்க. அவ்வளோ சுறுசுறுப்பாக செய்வாங்க. அவங்க முன்னாடி வேலை செஞ்சவங்களை கம்பேர் பண்ண விட இவங்க நல்லாவே வேலை செஞ்சாங்க. இவங்க எப்படின்னா 6 to 6 காலையில் 6 மணிக்கு வேலை செஞ்சாங்கன்னா ஈவினிங் 5க்கு கிளம்பிடுவாங்க. ஆனால் நிற்காமல் வேலை செய்வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ரூம் பிளாஸ்டரிங் பண்ணுவாங்க. ஆனால் வந்த ஒரு வாரத்தில் வந்து கொஞ்சம் வேலை ஸ்லோவாக தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பண்ண ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. எங்களுக்கு இருக்கிறது இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான். இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 8 பேர் 9 பேர் வேலை செய்கிறாங்க. இவங்க ஒரு டீமு. இவங்களுக்கு வந்து வார கணக்கில் செஞ்சு முடித்து கூலி வர்றது வந்து கிட்டத்தட்ட 40 to 50,000 வரைக்கும் வருது. இப்போ எங்கக்கிட்ட இன்னும் 1.5 லட்ச ரூபா தான் இருக்குது கான்ட்ராக்ட் படி. 6 lakhs வாங்கிட்டாங்க. இன்னும் 7,50,000 சம்திங் என்னமோ கான்ட்ராக்ட் அமௌண்ட் மீதி இருக்குது. இவங்க வந்து வாரத்துக்கு வந்து 50,000 ரூபா வாங்குறாங்களா. இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு 30,000 ரூபாய் இதில் கொடுத்துருவாரு. கான்ட்ராக்டு படி இன்னும் காசு இருக்குல்ல, அதனால் 30,000 ரூபாய் கொடுப்பாரு. மீதி 10,000மோ 20,000மோ பில்டர் போட்டு கொடுக்கணும்.
இந்த வாரம் அப்படி தான் 50,000க்கு சொன்னாங்க. இன்னும் எங்ககிட்ட இருக்கிறது 60,000 தான். அதனால எங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாங்க, "நான் 40,000 குடுக்குறேன். 10,000 நீங்க போட்டு செய்யுங்க." பில்டர்கிட்ட அப்படி சொன்னாரு. பில்டர் வந்து, "அதெல்லாம் முடியாது. என்கிட்ட காசு இல்ல. நீ பண்ணா பண்ணு, இல்லாட்டி போ." அப்படின்ற மாரி ஒரு மாதிரி பேசிட்டாரு. எங்க வீட்டுக்காரர் வந்து நெறைய சண்டை பிடிச்சு, கோவப்பட்டு நெறைய பேசிட்டாரு. அதுக்கப்புறமா இந்த டீம் வந்துட்டு, "காசு இல்லாமலாம் நாங்க செய்ய மாட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துட்டு கெளம்பிட்டாங்க. ஆக்சுவலா இந்த மரம் இருக்குல்ல, அந்த முட்டு மரத்துக்கு மட்டுமே நாங்க தனியா ரூ. 10,000 வாடகை மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணி குடுத்தோம். அதில வந்து கணக்கே வராது. ஆனா, இவங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த மரத்தெல்லாம் தூக்கின்னு போயிட்டாங்க. எங்க வீட்டுக்காரருக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கராரா பேசி, இப்போ வந்து எங்களுக்கு நீங்க செஞ்சே குடுக்கணும். இல்லாட்டி ஏதாச்சும் கேஸோ, இல்ல பஞ்சாயத்து மாரி நாங்க பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, அதனால இப்போ வந்து இந்த பிரச்சனையில வந்து இவங்க பொருளெல்லாம் திங்ஸ் எல்லாம் எடுத்து கெளம்பிட்டாங்க. இப்போ எங்க பில்டர்ட்ட கேட்குற வரைக்கும் அவங்க ஆளுங்களே மறுபடியும் சென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அவங்க வந்தாங்களான்னா, இன்னும் எவ்வளோ நாள்ல 2 மந்த்ஸ் கிட்ட எடுப்பாங்க. எங்களுக்கு மந்த்லி அதில் ஒரு தனியாக இன்ட்ரெஸ்ட் வேற போகுது. ஸோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். இது ரிலேட்டட் அப்டேட்டட் ஏதாவது குவைரீஸ் அண்ட் கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.